ஹலோ கைஸ், நான் உங்கள் அன்பு தோழி திவ்யாதனா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஹெல்த் ஸ்பாயில் ஆகிறதுக்கு டெய்லி நடக்கிற சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் காரணம்னு தெரியுமா? சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. சின்ன ஹேபிட்ஸ், பெரிய இம்பேக்ட். ஃபர்ஸ்ட் திங், இக்னோரிங் வாட்டர். எனக்கு தண்ணி தவிக்கலை அப்படின்னு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணியே குடிக்கிறது கிடையாது. பட் அவர் பாடி நீட்ஸ் ஃப்ரீக்வெண்ட் ஹைட்ரேஷன். பாடி ஹைட்ரேட்டடாக இல்லை அப்படின்னா நம்ம மைண்ட் எப்போவுமே டயர்டாக தான் இருக்கும். நம்மளால் எந்த ஒரு விஷயத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. செகண்ட் திங், ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன்னு நம்ம ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம்ல, அதனால் நம்ம பாடியோட இம்யூனிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம பாடி நிறைய விஷயங்களில் சைலண்ட்டாக சஃபர் பண்ணும். ஹேர் லாஸ் ஆகும், ஸ்கின் க்ளோ போகும், டார்க் சர்க்கிள்ஸ் வரும். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ண தான் செய்கிறோம்ல. தேர்ட் திங், ஸ்கிப்பிங் யோர் பிரேக்ஃபாஸ்ட். நம்மள நிறைய பேர் டைம் இல்லை அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறோம். நம்ம பாடிக்கு எனர்ஜி இல்லை அப்படின்னா மைண்டும் எப்போவுமே டயர்டாக தான் இருக்கும், எதையுமே ப்ராசஸ் பண்ணாது. எதை பார்த்தாலும் டென்ஷன் ஆகும், இரிட்டேஷன் ஆகும். ஃபோர்த் திங், இக்னோரிங் பெயின். சின்ன வலி தானே, கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் தானே, லைட்டாக தானே ப்ளீட் ஆச்சுன்னு நம்ம பாடி நமக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸை நம்ம இக்னோர் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம பாடி சிக்னல் கொடுக்கும் போதே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனையும் கம்மி, பில்லும் கம்மி. அண்ட் எஸ், நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய மிஸ்டேக்கெல்லாம் தேவையில்ல, நம்மளோட சின்ன நெக்லிஜென்ஸ் போதும். இந்த விஷயங்களில் நீங்கள் எதை மாற்றிக்க போகிறீங்க அப்படின்றத லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் டு ஃபாலோ. See you all back with another interesting content. Until then, this is Divyadana signing off. Bye-bye.